அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக தமிழ்நாட்டில் பரவலாக விவாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் அனைத்து கலை பண்பாட்டு கல்லூரிகளுக்கும் அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை என்பது அரசியல் தளத்திலேயும் பல்வேறு மாணவர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. அதில் குறிப்பாக இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், அதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இதை கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், காவல்துறை இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிட்டது என்பதுதான் இத்தகைய விவாதத்துக்கு மிக முக்கியமான காரணம். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கு. இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு அங்கம் என்கிற முறையில் மாணவர்களும் அதற்குள் உட்பட்டவர்கள்தான். மாணவர்கள் தங்களுடைய கல்வி உரிமைக்காகவும் கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல், மோசடி, முளமாரித்தனம் சகலத்துக்கு எதிராக போராட வேண்டியது அவர்களுடைய கடமை. சூழ்நிலையில் இன்றைக்கு போராட்டத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்ட ஒழுங்கு கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இத்தகைய ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக விவாதம் நடைபெற்ற போது பொருத்தமில்லாத சில வார்த்தைகள் அதில் இடம்பெற்று விட்டது, தேவையற்ற சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டது என்கிற முறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பது என்பது கடுகளவும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ நாட்டில் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு இருக்குது, திமுக மாணவர் அமைப்பு இருக்குது, அதிமுக மாணவர் அமைப்பு இருக்குது, இதையெல்லாம் மாணவர் காங்கிரஸுடைய மாணவர் அமைப்பு இருக்குது. இதையெல்லாம் குறிப்பிடாமல் இடதுசாரி மாணவர் அமைப்பு மட்டும்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மாதிரியும், ஆகவே அவர்களை கண்காணிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று போடுவது என்பது தேவையற்ற வார்த்தைகள் தெரியாமல் வந்துவிட்டது என்று அவர் சமாளிப்பது என்பது ஏற்க முடியாத ஒரு வாதம். இது நோக்கபூர்வமாகவே இடதுசாரிகளை ஒடுக்க வேண்டும், இடதுசாரி கருத்துக்களை கொண்ட மாணவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அந்த சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்நோக்கம் இல்லை என்று அமைச்சர் சொல்லுவது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகவே இதற்கு காரணமானவர்கள் கல்லூரி கல்வித்துறையினுடைய ஆணையர் சட்ட ஒழுங்கு கூட்டத்தை நடத்திய போது இது குறித்து விவாதித்து இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் உட்பட அனைவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இத்தகைய ஒரு குழு இந்த மாதிரியான இது இடதுசாரிகளுக்கு எதிராக இடதுசாரி மாணவர்கள் இளைஞர்கள் அமைப்பை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை நான் என்ன கேட்க விரும்புகிறேன், காவல்துறை, கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இதுக்கெல்லாம் ரொம்ப அக்கறையாக செல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒருங்கிணைந்து தீர்க்கப்பட வேண்டிய, தலையிட வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் இத்தகைய ஒருங்கிணைப்பு குழுவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆக